நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்க முடிந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் எழுந்து நின்று ஆராதிப்போம். மற்றவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 160வது பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிறதான பாடல். தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பது வசனம். அவர் வெறும் வார்த்தையாக சொல்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவராகவும் இருக்கிறார். காரணம், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அவர் தான் சொல்கிறாரு, தாய் கூட உன்னை மறக்கலாம், தந்தை உன்னை மறக்கலாம், பெற்றோர்கள் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். ஏன்னா உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். மீண்டும் பாடும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கதோராய் கைவிடே அழைக்கிறீரே என்பதாலே ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியே தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியே தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாழ்ந்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாழ்ந்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுவே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுவே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா என்னை நடத்தும். என்னை ஒன்றும் நோக்குவித்தே ஏற்று எங்கும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை ஒன்றும் நோக்குவித்தே ஏற்று எங்கும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யார் மறந்தாலும் சரி, யார் ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறக்கிறது இல்லை. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால தான் நாம் நல்லா தூங்கணுங்கிறது.
அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சிலுவை சுமந்தார், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், பாடுகளை பட போகிறேன். கிறிஸ்துவுக்காகவும் அப்படி சுவிசேஷத்துக்காகவும் வரக்கூடிய பாடுகளை பட்டு தான் ஆகணும், அதை சகித்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வியாதி நிமித்தம், தரித்திரத்தின் நிமித்தம், பாவ சாப கட்டுகளின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை என்ன செய்யக்கூடாது, நாம் சகிக்கக்கூடாது, அதை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பாடுகளை வித்தியாசப்படுத்த நமக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அப்பேற்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் ஏன் பாடுபட்டார்னா இதெல்லாம் நம்ம படக்கூடாதுன்னு தான். வியாதியெல்லாம் அவர் எதுக்கு சுமந்தார், அவரும் சுமந்துட்டு நம்மளும் சுமக்கணுன்றதுக்கா கிடையாது. அதனால தான் சத்தியம் கரெக்டாக தெரியணும். அவர் தரித்திரமாகி முள்முடியை தன்னுடைய தலையிலே சூட்டி கொண்டார் என்றால் எதற்கு, நாம் தரித்திரமானாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் ஆகணும். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாகும்படி, அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் ஒரு பகுதி, அதை நாம் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஏழையாக இருக்கிறதுக்கும் தெய்வீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வேற மதம், அது கிறிஸ்தவம் அல்ல. ஏன்னா ஆண்டவர் பிறந்த உடனே அவருக்கு வந்த பரிசு பொருட்கள் பொண்ணு பொருள் தான். இன்னொன்று, அவர் ஊழிய செய்த நாட்களிலே அவருக்கு ஏகப்பட்ட காணிக்கைகள் வந்தது. பணப்பையை சுமக்கிற ஊழியத்தை யூதாஸ் காரியத்தை என்ன செய்தார், அவர் செய்தார். அல்லேலூயா. பணப்பை என்ன செஞ்சாரா, சுமந்தார்ன்னு இருக்கு. நம்மெல்லாம் பர்ஸ் எடுத்துகிட்டு வர்றோம் இல்லையா, யாரும் சுமக்கிறோன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சார், பணப்பையை சுமந்தார். இது எல்லாத்தோட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவர் போட்டிருந்த அங்கி ஏறக்குறைய ரபிமார்கள் சொல்கிறாங்க சில லட்சங்கள் வருமா. அதனால தான் அந்த அங்கியை ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததுக்கு பின்பாக எல்லாரும் சீட்டு போட்டு யார் பேருக்கு விழுகுதோ அவங்க எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்தாங்க. அல்லேலூயா. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த அங்கியோடு தான் அவர் அடித்தாங்க. அந்த அங்கியோடு தான் அவருக்கு எல்லா விதமான தண்டனைகளும் கொடுத்தாங்க. உடம்பு கிழிஞ்சது, அங்கி கிழியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சீட்டு போடுறது எப்போ போட்டாங்கன்னா, அவரை சிலுவையில் அடித்ததுக்கு அப்புறம் தான் உட்காந்து என்ன செய்கிறாங்க, அவருடைய அங்கியை சீட்டு போடுறாங்க. அதனால் ஏழையாக இருக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. விசுவாசமாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 567வது பாடல் 567, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன்
அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை என்ற அர்த்தம். தேவனுக்கு மட்டும் மகிமை உண்டாவதாக என்ற அர்த்தம். அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எப்போ தெரியுமா? சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக சந்தோஷமாக இருக்கும்போது மட்டுமல்ல. அப்போ எல்லாருக்குமே துதி வரும், சந்தோஷம் வரும், பாட்டு வரும், எல்லாம் வரும். சூழ்நிலை மோசமாக இருக்கும்போதும் இதே பாட்டு தான். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். காரணம் என்னென்னா, என்றும் ஆனந்தம் இயேசு என்ன செய்கிறார். அதனால தான் அவர், நீங்கள் பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா, கவலைப்படுறவங்கள பார்த்து பரவாயில்லைங்க நல்லா கவலைப்படுங்க அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. கவலைப்படாத, பயப்படாத. ஏன்னா கவலை வர்றதுக்கு முதல் காரணம் பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம்,
தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், இன்னும் தன்னுடைய சரீர சுகத்தை குறித்த பயம், நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பணும் அப்படிங்கிற பயம், இதெல்லாம் என்ன செய்யுது? இதுதான் கவலையை கொண்டு வருது பாருங்கள். பயம் எதனால் வருது அப்படின்னா அவிசுவாசத்தினால வருது. தேவன் மீது கரெக்டான விசுவாசம் வைக்கலைன்னா அதுக்கு பேர் அவிசுவாசம். அவிசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் பயம். விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தைரியம். அல்லேலூயா. அப்போ நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், அவர் விசுவாசத்தின் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனையோ தவறுகள் செய்திருந்தாலும் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் கரெக்டாக விசுவாசித்தார். அல்லேலூயா. அவர் சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. சூழ்நிலையை அவரை பயமுறுத்தவே முடியலை. அதனால தான் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்ம அது எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஏன்னா சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கி கடுமையாக இருக்க சூழ்நிலை நாளைக்கு சாதகமாக மாறிடும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் கடைசி வரைக்கும். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னாருன்னா அதுதான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அதனால தான் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நான் சொல்கிறது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படுமா? ஆமாம். ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயில் அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணும்போது தான் விடுதலை. ரட்சிப்புனா விடுதலை. விடுதலை எப்போ உண்டாகும்? ஒரு வியாதியிலேருந்து விடுதலை எப்போ உண்டாகும்? ஒரு தரித்திரத்திலிருந்து விடுதலை எப்போ உண்டாகும்னா இருதயத்தில் ஆண்டவர் சரியாக விசுவாசித்து அந்த விசுவாசித்ததை நாம் வாயினால் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். அப்போ தான் ரட்சிப்பு, அப்போ தான் விடுதலை. அல்லேலூயா. அப்போ விடுதலையை பெறணும்னா பெரிய மந்திரம்லாம் பண்ண வேண்டியதில்லை. வசனத்தை எடுக்கணும், மனப்பாடம் இருதயத்தில் வைக்கணும், அதை நமக்கானதாக மாற்றி என்ன செய்யணும்? அதை வாயில் பேசணும். அல்லேலூயா. வாயில் பேசுகிற வார்த்தைகள் மாறிடுச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 644வது பாடல். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நிலைத்தவர்களாய் நம்ம எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடலாம். உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்வரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள்
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை
என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா மன்னிப்பதில் வல்லல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே உம் அன்பையும் இரக்கத்தையும் உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகிறீர் எல்லா கைகளும் உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. நீர் மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு முதலாவது நன்றிகளை செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்தின நன்றி பலிகளை துதி ஆராதனையை தேவன் தாமே நீர் அங்கீகரித்திருக்கிறீர். அதை எங்களுக்கு நன்மையானவைகளாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர், இனிமேலும் கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் மீதியான பகுதியுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.